என்ன பாக்குறீங்கடா? ஆமாண்ணே. வெயில் போற போட்டுக்கு மனுஷன் நடக்க முடியுமா? அப்படியே வெயில் காலம் சரி கிறக்கமா இருந்துச்சு அப்படின்னு நின்றுட்டேனே. என்னப்பா தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? தொழிலாம் பரவாயில்லண்ணே. நேற்று எல்லாம் ஆண்டிகிட்டி மார்க்கெட்ல ஒரு ரேட் போகுது, உங்க ஊர்ல ஒரு ரேட் போயிட்டு இருக்கு. இப்படி இந்த ரேட்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தானே போகுது. சரி. இருந்தாலும் உங்க தம்பியை மட்டும் நம்ம கடைக்கு அனுப்பாதண்ணே. காய்கறி எதுவும் வாங்கணும்னு சொன்னா அனுப்பாதண்ணே. என்னப்பா இப்படி சொல்ற? தம்பி என்ன வண்டியா? ஆமாண்ணே. என்ன வண்டியாவே? அவன் 300 ரூபாய்க்கு சரக்கு வாங்க வந்தா ஒரு பொருள் எடுக்கணும்னு சொன்னா அந்த பையன் என்ன பண்றான், கேரட் 1 கிலோ வாங்கினா 1.5 கிலோ திண்டு விடுறான். பத்தாவதுக்கு 10 பையில கூட்டு வரேன். 10 பேர் 2 கேரட்டை தூக்கிறியான். ஒருத்தன் கத்திரிக்காயை தூக்கி திண்டுக்கிருக்கான். பச்சை மிளகா ஒருத்தன் திண்டுக்கிருக்கான். என்ன பண்ண முடியும்? 300 ரூபாண்டா 650 ரூபாய்க்கு 650 ரூபாய்க்கு திண்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்கப்பா. நானும் அப்புறமா என்ன செய்யணும்? இப்படியே இந்த ஆண்டி ஆகணும். இளந்தாரி பையனா 4 பேர் கூட வரத்தையும் செய்வான், ஒன்று எடுத்துக்கிட்டே செய்வான். என்னன்னா தொழில் பண்றவங்க நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். அப்புறம் உன் தம்பியை வர சொல்லாத, மகன் வர சொன்னா அப்புறம் எவ்வளவு கிடைக்கு வருது? ஆமாப்பா. அதுக்கு பொம்பளை அனுப்பிச்சுமாடா? மிட்டாய் கடை வைக்கலப்பா. மிட்டாய் கடை வைக்கலன்னு இப்போ வந்து நான் அசன்மா கடையை வச்சுக்கிருக்கேன். மிட்டாய் முறுக்கு தேன் மிட்டாய் விற்கிறதுக்கு அசன்மா கடை இப்படியே எடுத்து எடுத்து விட்டு ஓச்சு கட்டி விட்டாங்க அசன்மாவை. அதே போல நீ கடப்பம்மை ஒரு காய்கறி கடை வச்சிருக்கீன்னு சொன்னா அந்த காய்கறி கடை வந்து வாழ வைக்கணும், தோக்க வைக்க கூடாது. நீ நம்ம சொந்தக்காரை பண்ண போயிட்டு ஹோம் கடைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்க. ஆமாண்ணே. அதை விட்டு போட்டு அப்ப நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்ல பண்ணி பாட்டிக்கிறேன். உனக்கு வியாபாரம் பாதிக்க. வியாபாரம் பார்த்தா இப்படி ஒரு தம்பி அனுப்பக்கூடாதுண்ணே. நேரத்தெல்லாம் பார்த்தா 10 பொம்பளை பிள்ளைய கூட்டு வரேன். 10 பொம்பளை 10 கேரட்டை தூக்குது. என்னான்னு கேட்டா பொம்பளை பிள்ளை கேரட் சாப்பிட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாராம். இப்ப கேரட்டுன்னா 2 பேர் எடுத்து திங்கதாப்பா செய்வாங்க. அது ஆசைக்கு ஒண்ணு சாப்பிடலாம். 10 பிள்ளை வந்து 10 எடுத்தா என்ன ஆச்சு? அதான் 1 கிலோ ஆச்சு. ஏப்பா பொம்பளை பிள்ளை வந்து என்ன ஒண்ணு எடுத்து போய் தின்னு வாங்குங்க. அதெல்லாம் நீ பெரிய குற்றம் சொன்னாக்க தொழில் செய்ய முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் வர வியாபாரத்தை பார்த்து விடு. அது ஒரு நாளைக்கு தான் பரவாயில்லையா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 பேரை கூப்பிட்டு வந்தா என்ன ஆகி போச்சு? வியாபாரம் பிழைக்கிறதா எப்படி? சரி இப்ப என்னப்பா அப்படின்னு சொல்லிக்குமாப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அடுத்த வாரம் உங்களுக்கு விசேஷம் வருதப்பா. சரிப்பா, சிட்டை போட்டு விடுறேன், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விடாப்பா. அது சிட்டை போடலாம் ரைட் தான். உங்களுக்கு நான் பணம்லாம் கேட்கல அதிகமா. சரி, நீங்க மட்டும் வாங்க, உங்க ஒய்ஃபை கூட கூப்பிட்டு வாங்க. இருந்தாலும் உங்க தம்பியை கொஞ்ச நாளைக்கு கூப்பிட்டு வராதீங்க. கொஞ்ச நாளைக்கு கூப்பிட்டு வராதீங்க. கொஞ்ச நாளைக்கு ஏப்பா அவன் சின்ன பையன், அவன் வருவியான், அவனுக்கு பார்த்து போட்டு அனுப்பிச்சு விடு. சரி, அதுக்காக பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வா, ஆம்பளை பையல கூப்பிட்டு வர. பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வா, ஆம்பளை பையல கூப்பிட்டு வரலாம். நீ வந்து டார்கெட் வைக்க கூடாது. சொந்தக்காரனால உன் கடைக்கு வர சொல்லிருக்கான். சொந்தக்காரன் கடை இருக்கிறவங்க தெரியாதா? சரி போடா தம்பி, சொந்தக்காரன் மந்தக்காரன் ஒரு ரேட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மகன் அனுப்பிச்சு விடுறான். அதை விட்டு நம்ம தம்பி வராதா, மகன் வராதா, சம்சாரத்துக்கு அதை கூப்பிட்டு என்ன வச்சுக்கிங்க சொல்லி நல்லா பேசுறேன். இருந்தாலும் டார்கெட்டு சொந்தக்காரன் வைக்கணும்னு சொன்னா நல்லா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு 10 கேரட் சாப்பிட்ற இடத்துல 5 கேரட் சாப்பிடணும். 10 மிளகாய் கூட எடுத்து சாப்பிட்றான்ற இல்ல. சாப்பாடு நல்லா இறங்கும்ல, தனி கஞ்சின்னு சொல்றேன் கேட்க மாட்டேன்ற. கேரட்டா சாப்பிடணும்டா எங்க போறது? பையில இருக்கு மிளகா போய் எடுத்தும்பாங்க. மிளகா தின்னா வயிற்றால போயிடாதா? நல்லா வெள்ளாடு தின்ற மாரி திண்டுக்கு இருக்காங்க. நான் வெள்ளாடை வச்சு வச்சுருக்கேன். வெள்ளாட்டுக்கா வித்துக்கிருக்கேன் காய்கறி. இருந்தாரு பையனா அப்படித்தாப்பா. நான் செய்விக்கேன் அவங்களுக்கு. அதான் தூக்கிதான் செய்வாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறாங்க. தொழில போய் வியாபாரத்துக்கு வந்து வேலையை பாரு. 10 ரூபா அதில் போட்டு இதில் போட்டு இப்படி எது பண்ணு. அப்புறம் பணம் வரத்துல கூட வரத்துல அப்போ என்ன ஒண்ணுல எப்போ உன் தம்பி வரக்கூடாதுப்பா. 10 பேர் வந்தா எனக்கு தான் நட்டமாப்பா. நீங்க வேற சொல்லி வியாபாரம் பார்த்துக்கிட்டா நீ உங்களுக்கு தேவை ஒரு வியாபாரத்தை பார்க்கணும் வைக்கணும் தான் நான் தேவைப்பட்டேன். நீங்க வாங்க, நீங்க வந்து வியாபாரத்தை வாங்க. 10 ரூபா அது கம்மியாக கூட தரேன். இப்போ நீ நல்ல ஒரு கஸ்டமர் இழக்க போற. கஸ்டமர்லாம் இழக்க மாட்டேன். உனக்கு வந்து தொழில் வந்து பண்ண தெரியல. உனக்கு புதுசா நீங்க கடைக்கு போக கடை நான் 10 வருஷம் வச்சு நடத்திக்கிருக்கேன். இன்னைக்கு புதுசாண்டா எடுக்கிறேன். புதுசாண்டா 10 கேரட் சாப்பிடலாமா? இப்போ நீ புதுசா வச்சு தெரியலப்பா. உனக்கு அந்த தொழில் டெக்னிக்கல் தெரிய டெக்னிக்கெல்லாம் சூப்பரா தெரியும். சூப்பரா தெரிஞ்சுதான் அவங்க வந்து வர வேணாம்ன்ற. இன்னைக்கு 10 கேரட் தின்றுவேன். ஒரு நல்ல கஸ்டமரை இழந்துடாத. நல்ல முறையில் யோசனை பாரு. 2 காய் அங்கிட்டு போட 2 காய் இங்கிட்டு போடணும்டா. அதை விட்டு போட்டு என்னமோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டே தெரியுதா? ஏப்பா நான் தான் சொல்றேன், கருணக்கிழங்கு நல்லதுடா, நல்லா வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி கருணக்கிழங்கு கொடுக்குறேன். சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது கேரட்டு இதெல்லாம் 100 ரூபா வித்துக்கிருக்கு 1 கிலோ.
சரியான ஒரு காய்கறி நல்லா கடையில பூசணிக்காய் சாப்பிடுற போக்கு மாதிரி நல்லா பூசணிக்காய் நல்லா வரும் அப்படின்னு ஏதோ ஒரு காய்கறி கடையை வேணா கருணக்கிழங்கு போய் எவனா சும்மா திம்பாங்களா இருந்தியா சாப்பிடுவேன்ல நானே சாப்பிடுவாங்க சாப்பிடல குழம்பு சாப்பிடுவாங்க சும்மா திம்பாங்களா இருந்தியா சாப்பிடு நான் சாப்பிடுவேன் சின்ன பையன் வருவாங்க சாப்பிடுவாங்க அதெல்லாம் பெருசு எடுத்துக்கிறாப்பா அதை விட்டு நீ என்னமோ சொல்லிட்டு நீ கேரட் எல்லாம் 100 ரூபா வித்துக்கிறீங்க கிலோ பச்சை மிளகாய் அந்த ரேட்டு வித்துக்கிறீங்க காய்கறி பூரா தக்காளி ரேட்டு அந்த ரேட்டு வித்துக்கு 4 தக்காளி இருந்தா என்ன ஆச்சு 4 தாக்க ஒரு கிலோ வந்து 120 ரூபா வித்துக்கிறீங்க தக்காளி 10 ரூபா 20 ரூபா விற்கும்போது கூட இந்த 1/2 கிலோ தின்றாண்டுவேன் இப்போ அப்படி வரேன் பூரா 10 பேர் வந்து தின்றா என் முதலுக்கு ஆபத்து வருது இப்படி பையங்கள கடைக்கு வாங்க அவசியம் சொல்லணுமா நீ செட் ஆக மாட்டேன் நான் செட் ஆயிருப்பா நீங்க செட் ஆக மாட்டீங்க வாங்குறதுக்கு சின்ன பையன் அப்படிதான் பசங்க நான் சொல்லி வச்சுக்கிறேன் சொல்லிட்டு அனுப்பிடுங்க செய்ய இல்லைன்னா கூட ஆளை மாத்திக்கிறேன் நாங்க சும்மா வளவண்டு பேசாத அப்ப நான் வரல சொந்த வந்து ஊரம் ஆப்பறாங்கப்பா உன் சொல்லி அப்படி ஒரு சொந்தமே எனக்கு தேவையில்லப்பா அப்படி ஒரு சொந்த காய்கறி நான் பிசினஸ் பண்ணேன் எனக்கு அவசியம் இல்ல நீ பேசுவே இல்லப்பா ஒரு ஆளு பாத்துக்கிட்டாங்க மழை வர பாய்க்க வேண்டியது வரேன் பாத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான் நல்ல சாப்பிட்டேன் எவ்வளவு 4 எப்படி ஒரு கிலோ தும்பாயலாம் எல்லாம் ஒரு 10 ரூபாய் எனக்கு 1 கிலோ தும்பாயலாம் 1 கிலோ இல்ல 1 கிலோ நீங்க போய் என்ன பண்ணி தக்காளி 1 கிலோ கேரட் 1 கிலோ பீன்ஸ் 1 கிலோ திண்டா என்ன ஆச்சு 120 ரூபா விற்கும் போது 120 ரூபா விற்கும் போது ஒரு லாபம் 50 ரூபா விற்கும் போது அதான் சொல்றீங்க என்ன கடைக்காரங்க கூட அப்படித்தான் சொல்லுவாங்க உலகத்துல பச்சையா எதுவும் சாப்பிடுறாங்களா மனுஷன் பச்சை சாப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தோசை கொடுத்தா வாங்கி சாப்பிடுறதுக்கு அளவு இருக்கு அளவுக்கு மீறினா அம்மது நஞ்சுன்னு சொல்லிருக்காங்க தெரியும் நம்மப்பா சொல்லி கொடுத்து வளங்கப்பா காய்கறி எல்லாம் பச்சாத்தான் சாப்பிடுவாங்க பச்சை சாப்பிடுற பச்சாதான் சாப்பிடுவாங்க ஆமா கத்தி உங்க வந்து கத்திரிக்காய் வேலை திங்கிறாங்க கருவங்காய் சாப்பிட சொல்லுங்க முருங்காய் திங்கிறாங்களா கருவங்காய் சாப்பிட சொல்லுங்க கருவங்காயில திம்பா நீங்க பேச்சு சொல்லடா விடுறா நாளைக்கு எப்பா தம்பி மாரி ஆளை நீ அனுப்பாதப்பா தம்பி மாரி ஆள்லாம் அனுப்பாதீங்க கொண்டு போய் நான் போய் எங்க பிள்ளை 10 பேர் வந்து திண்டுக்கு போக நான் போய் கமிஷன் கடைக்கு கொடுத்து கட்டிட்டு வரேன் போய் மழை குழந்தை சரியில்லை என்ன தொழில் பண்றது எனக்கு தெரியல கொடுக்குறாங்க தெரியல நீங்க ட்ரைனிங்ப்பா நீ வச்சுக்கோங்க பாத்துக்கலாம் சரியாப்பா